2026ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரை போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை கட்டுப்படுத்தல், பதிலளித்தல் மற்றும் புனர்வாழ்வளிப்பதற்கான தேசிய செயல்பாட்டு திட்டம் குறித்து தெளிவுபடுத்தும் வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையாகி உள்ளவர்கள் குறித்து ஏற்பட்டுள்ள சுகாதார, சமூக மற்றும் பொருளாதார சவால்களுக்கு தீர்வுகளை தேடி அபிவிருத்தி செய்யக்கூடிய தேசிய செயல்பாட்டு திட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் அதிகாரிகளும் ஏனைய தரப்பினரின் பங்கேற்புடன் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையானவர்களை முன்கூட்டியே இனங்கண்டு சிகிச்சைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லுதல், சமூகத்தை அடிப்படையாக கொண்ட தரவுகளை சேகரித்தல் மற்றும் சாதாரண வாழ்வியலுக்கு தொடர்படும் நபர்களை சமூகத்தில் மீள பழக்கப்படுத்தல் ஆகிய துறைகளில் காணப்படும் வெற்றிடங்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயல்பாட்டுக்கான தேசிய பங்களிப்பில் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவதானம் செலுத்திய பிரதமர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் குடும்ப மட்டத்திலிருந்து முழு சமூகத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக காணப்படும் சமூக நெருக்கடி வரை மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.